கொனிச்சிவா டாக்கூஸ். நான் உங்கள் ஏடி. இன்றைக்கி அனிமே தேர்ஸ்டே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் கமெண்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மான்வாவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மான்வான்றது எதுவும் இல்லை, கொரியன் வெர்ஷன் ஆஃப் மாங்காவை தான் மான்வான்னு சொல்லுவாங்க. மான்வாலே நிறைய பாப்புலரான மான்வா இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மான்வாவோட பேர் வந்து விண்ட் பிரேக்கர். இந்த விண்ட் பிரேக்கர் கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மான்வா. இது வந்து ஸ்போர்ட்ஸில் வர மான்வா. ஸ்போர்ட்ஸை தவிர இதில் வந்து நிறைய இருக்குது. என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப், லவ், மோட்டிவேஷன், எமோஷன்ஸ், ரிவெஞ்ச், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் இது ரொம்ப அண்டர் ரேட்டட். ஏன் இது அண்டர் ரேட்டட்னா, இது பாப்புலராக இல்லை. ஏன் இது பாப்புலராக இல்லை? இதுக்கு அனிமே இல்லை. ஏன் இதுக்கு அனிமே இல்லைன்னா, மோஸ்ட் ஆஃப் த மான்வாஸ்க்கு வந்து அவ்வளோவா அனிமே அடாப்டேஷன் வராது. நம்ம அதில் எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து சோலோ லெவலிங் சொல்லலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பாப்புலராக இருந்ததுனால அதுக்கு அனிமே அடாப்டேஷன் வந்தது. இதுக்கு அனிமே அடாப்டேஷன் வரலை. அதனால் இது கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். மேபி ஃப்யூச்சரில் அனிமே அடாப்டேஷன் வரலாம். அதுக்குள்ளே நம்ம இதை பற்றி ப்ளாட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பேசலாம். ப்ளாட்டுன்னு நம்ம பேசினோன்னா, இதோட மேஜர் ப்ளாட்டுன்றது வந்து சைக்கிளிங் தான். இதோட மேஜர் ப்ளாட் சைக்கிளிங்காக இருந்தாலும், சைக்கிளிங்க்கு மட்டும் ஃபோக்கஸ் இல்லாமல் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் ப்ரோட்டகனிஸ்டோட தான் இருக்கட்டும், சைட் கேரக்டர் தான் இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த வேர்ல்டு பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ப்ளாட்டில் நம்மளால் அவ்வளோவா அது சொல்ல முடியாது. பட் ஆனால் மச் பெட்டர் ப்ளாட் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோரியை கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதுவும் ஸ்பாயில் பண்ணாமல். இவர் தான் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் ஜேஜோ. இவர் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சைக்கிளிங் வந்து இவர் அங்கிளை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஏன்னா இவர் வந்து இவரோட அங்கிள் வந்து ஒரு நேஷ்னல் சைக்கிளிஸ்ட் சாம்பியன். அவர் தான் இவரோட ரோல் மாடலாகவே இருப்பார். அவரை மாதிரியே தான் இவர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்கேண்டல் நடந்து என்ன ஆகியிருக்கும்னா, இவர் அங்கிள் வந்து இந்த நேஷ்னல் சைக்கிளிஸ்ட் சாம்பியன் ஆனதுக்கு காரணம் இந்த டோப்பிங்னால தான். டோப்பிங் மீன்ஸ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, அதனால தான் அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நடந்த ஒரு பாஸ்ட் ஃபியூ டேஸில் அவர் வந்து சூசைட் பண்ணிப்பார். இவர் அங்கிள் சூசைட் பண்ணிட்டதில் இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருப்பார். பட் ஆனால் இவர் சூசைட் பண்ணிட்டதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட வந்து அவரோட ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வந்து கொடுத்துட்டு போயிருப்பார். அதை அவர் வந்து பொக்கிஷம் மாதிரியே வந்து பாதுகாத்துட்ருப்பார். எந்த இதுவாக இருந்தாலும் அந்த சைக்கிளை தான் அவர் யூஸ் பண்ணுவார். அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சு அவர் ஒரு க்ரூ ஆரம்பித்து அவங்க ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட் பேர் தான் லீக் ஆஃப் ஸ்ட்ரீட். இங்கேருந்து தான் மேஜர் ஸ்டோரி லைனே வந்து கிக் ஆஃப் ஆகுது. இதில் நிறைய டஃப் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ட்விஸ்ட் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ், கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ட்ரூத்லாம் வேறு ரிவீல் ஆகும். உண்மையிலேயே ஒரு அங்கிள் வந்து டோப்பிங் எடுத்துகிட்டு தான் வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாரா, இல்லை யாராவது வந்து போய் சொன்னாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அது எல்லாமே வந்து இதில் தான் ரிவீல் ஆகும். இந்த மான்வாவோட ஒரு மேஜர் ப்ளஸ்ன்னு சொன்னால் இதோட ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ், ஸ்டோரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டகனிஸ்டோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், சைட் கேரக்டர், நீங்கள் எந்த கேரக்டருமே வந்து பேஸ்டுன்ற கேரக்டர் மாதிரி சொல்ல முடியாது. ஒரு கேரக்டருக்கும் ஒரு ரோல் இருக்கும். அந்த ஒரு ரோலையும் அந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். எந்த கேரக்டருமே இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் அந்த கேரக்டரையும் வந்து அவங்க நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேஜர் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இந்த மான்வாக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட். இவ்வளோ நேரம் இந்த மான்வாவோட ப்ரோஸ் எல்லாம் பார்த்தோம், நல்ல இதெல்லாம் என்னென்ன பாசிட்டிவ்னு பார்த்தோம். இப்போ இந்த மான்வாவோட நெகட்டிவ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மான்வாவில் அவ்வளோவா எந்த நெகட்டிவும் இல்லை, ஆனால் நெகட்டிவ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 1 2 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஆர்ட் ஸ்டைல். நான் இது வரைக்கும் படித்த மாங்கா அதோட ஆர்ட் ஸ்டைலில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு அவ்வளோவா இந்த மான்வாவோட ஆர்ட் ஸ்டைல் பிடிக்கல. பட் கொஞ்சம் போக போக நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மான்வாவோட ஆர்ட் ஸ்டைலுன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். செகண்டுனா டைலாக் டெலிவர் சில இடத்துல சொதப்பும், ரொம்ப இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல டைலாக் டெலிவர் வந்து அடி வாங்கும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி அந்த மான்வாவோட டைலாக் டெலிவர்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஆனால் சில இடத்துல அடி வாங்க தான் செய்யும். மிச்சப்படி இதில் வந்து அவ்வளோவா வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. என்னோடய ஒப்பீனியனில் சொல்லணும், இது ரொம்பவே நல்ல மான்வா. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் நம்மளால் அவ்வளோவா நல்ல மான்வாவை பார்க்க முடியாது. மான்வாவில் நிறைய ஸ்போர்ட்ஸே இருக்காது, ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான மான்வாவே நிறைய இருக்காது. ஆனால் இதில் அதுவும் இருந்து ஸ்போர்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்டோரி டெல்லிங், கேரக்டர் பில்டிங்,
வேர்ல்டு பில்டிங் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணி இது வந்திருக்கு. இது ஒரு நல்ல மான்வா. அனிமே அடாப்டேஷன் இருந்துருந்துச்சுன்னா இந்த மான்வா வந்து பாப்புலராக இருந்திருக்கும். அனிமே அடாப்டேஷன் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இந்த மான்வா வந்து ஓவர் அண்டர் ரேட்டடாக இருக்குது. அண்ட் என் ஒப்பீனியனில் இந்த மான்வா ரொம்பவே நல்ல மான்வா. ஓவராலாக சொல்லப்போனால் இது ரொம்பவே நல்ல மான்வா. இதுக்கு நம்ம சாலிட் 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். பட் நம்ம இங்கே ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கறதுனால இதில் 2 கான்ஸ் இருக்குது. அது ஆர்ட் அண்டு டைலாக் டெலிவரிங். அதில் ஆர்ட் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக இருந்தால் கூட டைலாக் டெலிவரிங்கிறது சில இடத்துல அடி வாங்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். அந்த 2 கான்ஸும் இல்லைனா இது கண்டிப்பாக 5 அவுட் ஆஃப் 5 வாங்கலாம். ஏன்னா இதில் ஸ்டோரி டெல்லிங், ஹியூமர் எல்லாமே வந்து இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 4.5 என்னோடய ரேட்டிங். அவ்வளோதான் ஒட்டாக்கூஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான். அரிகாத்தோ.